ஓம் சாந்தி. இன்று 12ஆம் நாள். நாம் உயர்ந்த தவத்தினை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றோம். நாம் மிக உயர்ந்த தபஸ்வியாக அவசியம் ஆக வேண்டும். முழுமையான ஃபரிஷ்தாவாக ஆவதுதான் நமது லட்சியமாகும். இது நமது மிக அழகான டிகிரி ஆகும். இன்று நாம் நமது நாலாபுறங்களிலும் மிக அழகான ஃபரிஷ்தா ரூபத்தை காண்போம். எனது ஃபரிஷ்தா ரூபம் நின்று கொண்டிருக்கிறது என்று உங்களது முன்னிலையில் உங்களது சம்பூரண சொரூபத்தை காட்சிப்படுத்துங்கள். அது நிரந்தரமாக யோக நிலையில் இருக்கிறது, டபுள் லைட்டாக இருக்கிறது. அந்த சொரூபத்திலிருந்து நாலாபுறங்களிலும் கிரணங்கள் பரவிக்கொண்டே இருக்கின்றன. ஒளிமயமான கிரணங்கள், மிகுந்த தெய்வீகமான சொரூபம். எனவே முழுமையான ஃபரிஷ்தாவாக ஆவதற்காக நாம் முழுமையாக தெய்வீகமாக வேண்டும். மேலும் அனைத்து குணங்களாலும் சுயத்தினை நிரப்பிக்கொள்ள வேண்டும். அந்த குணங்களின் மீதும் நாம் கவனம் செலுத்துவோம். திருப்தி தன்மை, அகங்காரமற்ற தன்மை, உள்நோக்குத்தன்மை, சரளத்தன்மை, சகிப்புத்தன்மை, மேலும் அனைவர் மீதும் சுபபாவனைகள். தூய்மை தன்மையோ மூலமான விஷயமாகும். இவற்றின் மீது நாம் முக்கியமாக கவனம் செலுத்துவோம். ஃபரிஷ்தா எப்போதும் திருப்தியாக இருப்பார். அவரிடம் அகங்காரத்தின் பெயரடையாளம் கூட இருக்காது. ஃபரிஷ்தா என்றாலே மிகுந்த சரளமான சித்தம் படைத்தவர், மிகுந்த சக்தி வாய்ந்தவர். இந்த குணங்களின் மீதும் நாம் மிகுந்த கவனம் செலுத்துவோம். தன்னைத்தான் மிகவும் லேசாக வைத்துக்கொள்வோம். ஆனால் லேசான தன்மையின் கூடவே தூய்மை தன்மை மிக முக்கியமானதாகும். அதுவே ஃபரிஷ்தாவனுடைய முதன்மையான குணமாகும். இதன் மீது விசேஷமான கவனம் செலுத்துவோம். நினைவு செய்வோம், நான் இந்த உடலில் அவதரித்திருக்கக்கூடிய ஃபரிஷ்தா ஆவேன். நான் இந்த உலகில் அவதரித்திருக்கக்கூடிய ஃபரிஷ்தா ஆவேன். நான் அனைவரையும் தூய்மையாக்குவதற்காகவே இங்கு அவதரித்திருக்கின்றேன். அனைவருக்கும் செய்தியை கொடுப்பதற்காகவும் தூய அதிர்வலைகளை பரவச் செய்வதற்காகவும் நான் அவதரித்திருக்கின்றேன். இந்த கலியுக சூழலில் நாலாபுறங்களிலும் மோசமான அதிர்வலைகள் பரவி இருக்கின்றன. நான் அவற்றை சரி செய்தாக வேண்டும். எனவே இன்று முழு நாளும் நாலாபுறங்களிலும் தூய அதிர்வலைகளை பரவச் செய்வோம். மேலும் யாரை பார்த்தாலும் ஆத்மா என்ற உணர்வில் பார்த்து அவர்களுக்கு தூய அதிர்வலைகளை பரவச் செய்வோம். எப்போது ஒரு உயர்ந்த லட்சியத்தை நோக்கி செல்கிறோமோ நாம் மிகுந்த சக்தி வாய்ந்தவராக ஆக வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு அடியிலும் நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். மேலும் பாபா மீது முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். அதன் மூலம் அவரது சக்தி வாய்ந்த அதிர்வலைகளும் அவரது உதவியும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். யார் பாபா மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அவரது பார்வையிலேயே இருக்கிறார்கள். மேலும் தந்தையின் உதவி அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. நாம் நமது சக்தி வாய்ந்த மனநிலையின் மூலமாக வீணானவற்றை முடித்து கொண்டே செல்வோம். விகாரங்களின் மீது நமது பகிரங்கமான சொரூபத்தை வெளிப்படுத்துவோம். கடுமையான பார்வை வைப்போம். உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இப்போது நீ என்னை ஏறெடுத்து கூட பார்க்க முடியாது. என்னிடமிருந்து ஓடிச் சென்று விடு. நான் உன்னை விட்டு சதா காலத்திற்காக ஒதுங்கிவிட்டேன். சரிதான், நான் உன்னோடு நட்பு பாராட்டியிருந்தேன். ஆனால் இப்போதோ நான் பகவானோடு நட்பு கொண்டிருக்கின்றேன். நீ என்னை நோக்கி பார்க்க கூட முடியாது என்று கடுமையான பார்வை வைப்போம். இந்த விகாரங்களையும் அழித்தாக வேண்டும். நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். இன்று நாம் இதனை மிக நன்றாக பயிற்சி செய்வோம். நான் மிகுந்த சக்தி வாய்ந்த ஃபரிஷ்தா ஆவேன். தளர்வடைந்த ஃபரிஷ்தா அல்ல, சக்தி வாய்ந்த ஃபரிஷ்தா. நான் பாபாவை போன்ற சக்தி வாய்ந்த ஃபரிஷ்தா. எனது அதிர்வலைகள் அனைவருக்கும் நன்மை புரியக்கூடியவையாகும். எனவே இன்று ஈடுபாட்டோடு தன்னைத்தான் நடந்து திரியக்கூடிய ஃபரிஷ்தாவாக காண்போம். தண்ணீர் அருந்தும்போது குறைந்ததிலும் குறைந்தது 2 முறைகளாவது நினைவு செய்வோம்,
நான் ஃபரிஷ்தா ஆவேன். உணவருந்தும்போது 10 முறைகள் நினைவு செய்வோம். நான் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஃபரிஷ்தா ஆவேன். வகுப்பில் அமரும்போது ஃபரிஷ்தா நான் முரளி கேட்கின்றேன். மேலிருந்து பாபாவின் கிரணங்கள் பொழிந்து கொண்டிருக்கின்றன. யாரை சந்தித்தாலும் குறைந்ததிலும் குறைந்தது ஒரு முறையாவது நினைவிற்கு வர வேண்டும், நான் ஃபரிஷ்தா ஆவேன். எனவே முழு நாளும் ஃபரிஷ்தா சொரூபத்தில் நிலைத்திருந்து பாபாவிடமிருந்து தூய அதிர்வலைகளை கிரகித்து கொண்டே இருப்போம். மேலும் நாலாபுறங்களிலும் பரவச் செய்து கொண்டிருப்போம். இதன் மூலம் நமது மனநிலையும் மிக உயர்ந்ததாக ஆகிவிடும். மேலும் நாம் முழு உலகிற்கும் தூய அதிர்வலைகளை பரவச் செய்து கொண்டே இருப்போம். ஓம் சாந்தி.